உங்களை ஏழையா அல்லது பிச்சைக்காரன் ஆக்கக்கூடிய 7 விஷயம். 1, அதிகமா கடன் வாங்கி செலவு பண்றது. இதுல 2 இருக்கு. 1, அவசர தேவைக்கு அத்தியாவசிய தேவைக்கு வாங்குற கடன். அது என்னன்னா வேற வழியே இல்லாம நம்ம அதை வாங்குறது. அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. 2வது, ஆடம்பரத்துக்காகவும் பகட்டுக்காகவும் வாங்குற கடன் அல்லது நம்மளுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக வாங்குற கடன். இந்த அவசரத்துக்கு அத்தியாவசிய தேவைக்கு வாங்குற கடனையே நம்மளால அவ்வளவு ஈஸியா தீர்க்க முடியாது. அதுவே நம்ம உள்ள போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்போம். இதுல ஆசைக்கும் ஆடம்பரத்துக்கும் வாங்கினா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. பொதுவாவே இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு புதக்குழி மாதிரி. உள்ள உளுந்தவங்களை முழுசா முழுங்கிடும். நம்ம கடன் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற பணம் அதுக்கப்புறம் நமக்கு இல்ல. அது கடனை திரும்பி கொடுக்கவும் வட்டி கட்டவும் மட்டும் தான் சரியா இருக்கும். அப்புறம் நம்ம ஓடுற ஓட்டெல்லாம் கடனை திரும்பி கொடுக்கவும் வட்டி கட்டவும் அப்புறம் வீட்டு பற்றாக்குறைக்கும் மத்த அவசர தேவைக்கும் திருப்பி கடன் வாங்குறது. அதை தூக்கி இதுல போட்டு இதை தூக்கி அதுல போட்டுன்னு ரொட்டேஷன்ல விட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த கடன்கிற மாய வலைக்குள்ள மட்டும் போய் மாட்டிக்கிட்டோம்னா வெளியில வரதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அது நம்ம கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் உருவிட்டு நம்மள பிச்சைக்காரனாக்கிரும். 2வது, குடி அல்லனா வேற ஏதாவது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறது. இந்த கடனுக்கும் போதை